சண்டே அன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாலேயும் எங்கள் மணிக்குட்டியை கையில் பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரே குஷியாட்டம் ஆடுவாள். அவளை தாங்கவே முடியாது. மேலே குதிப்பா, கீழே குதிப்பா, அந்த மாதிரி குதிப்பா. 3 லெக் பீஸு, அது 1 மணிக்குட்டிக்கு. பிரியாணியில் போட்டேன். மகளிர் மட்டும் சேனலில் தான் சமையல் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிரியாணி லெக் பீஸ் பிரியாணின்னு போட்டிருக்கேன். அதில் தான் 3 பீஸையும் போட்டுட்டு அதில் 2 பீஸ் நாங்கள் சாப்பிட்டுட்டு இவளுக்கு 1 பீஸ் எடுத்தாச்சு. இது அவசரத்தில் அந்நேரம் ஒரு 4 பீஸு எலும்போடு இருக்கிறத வதக்கி அப்படி கொடுத்துருவோம் மணிக்குட்டிக்கு. அதுக்கப்புறம் பதறாமல் தான் பிரியாணி லேட்டாகும். அது வரைக்கும் அவள் பொறுக்க மாட்டாள். அதனால் அவளுக்கு ரெடி பண்ணிடுவோன்ட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து நல்லா சுருள வதக்கி அவளுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா, அதையுமே இதை பிச்சு கொடுக்கணும். அவள் முழுசாக அவள் திங்கவே மாட்டாள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாள். பிச்சு கொடுத்தோம்னா தான் திம்பா. அந்தளவுக்கு நல்ல பிள்ளை. சட்டியில் வாய் வைக்க மாட்டாள். அந்தளவுக்கு பொதுவாகவே நம்ம வளர்க்குற நாய் பூராமேமும் நம்ம சொல்படி கேட்கும்ல, அது மாதிரி இவளும் நிறையாலாம் கேட்க மாட்டாள். சில நேரம் வானா கூட வரமாட்டா, அந்த மாதிரி இருப்பாள். ஆனால் ஒரு சில நேரம் கேட்குறா. அது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு மேடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு லேசாக மூடி வச்சு வதக்கினேன். வதங்கவும் தான் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அடுத்து லெக் பீஸ் ஒன்று அவங்களுக்கு கொண்டு போகிறோம். லெக் பீஸையுமே எடுத்து கொடுக்க விட மாட்டேங்கிறா. தண்ணியும் தவிச்சிருச்சு அவளுக்கு. தண்ணியை குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. நம்ம கையில் பிச்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவா. பாருங்கள், பிச்சு கொடுத்தோம்னா அவாட்டுக்கு திம்பா. மணிக்குட்டிக்கு ஒரே குஷி ஆயிரும். சிக்கன் ஸ்மெல்லு வந்தால் போதும் எங்கள் மணிக்குட்டிக்கு.